பார்டர்லைன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்டர்லைன் ரெண்டு கட்ட நிலைமையில் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது, மூடு வந்து ஒரு நிலையாக இருக்காது. எப்போ வேணால் எப்படி வேணால் மாறிட்டே இருக்கும். திடீர்னு கோவம், திடீர்னு கவலை, திடீர்னு பயம், அது மாதிரி மாறிட்டு இருக்கும். அதே போல் அவங்களோட பிஹேவியர், பழக்க வழக்கங்களும் மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களும் அவங்க பழகிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஒரு நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு இருக்காது. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கொஞ்ச நாள் பழகுவாங்க, அப்புறம் பிரிஞ்சிடுவாங்க, கொஞ்ச நாள் பழகுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சுவாங்க. என்ன காரணம் ஏது காரணம்னே தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்டர்லைன் சொல்லக்கூடியது. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா, சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க, நிறைய அட்டன் பண்ணுவாங்க, தற்கொலை முயற்சிகளாக எடுத்துப்பாங்க, கையெல்லாம் வந்து கீறிப்பாங்க, செல்ஃப் ஹார்ம், அது கட்டிங்லாம் கையெல்லாம் கட் பண்ணி அரிஞ்சு கட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படுவாங்க, எல்லாத்துக்கும் கோவத்தை காட்டுவாங்க. இவங்க எப்படி சொல்லுவாங்கனாக்கா, சில சமயம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்வாங்க. சில சமயத்துக்கு வந்து உலகத்தில் எல்லாருமே ரொம்ப மோசமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி மாற்றி பேசுவாங்க. ஒரு நிலையான மனநிலையோ, நிலையான மனசுலையோ அல்லது நிலையான பழக்க வழக்கங்களையோ, நிலையான பேச்சுலையோ அவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் மாறிடும். இதுதான் பார்டர்லைன் ரெண்டும் கட்ட நிலைமைன்னு சொல்லக்கூடியது. அடுத்த ஹிஸ்ட்ரி